என்னுடைய பிறப்பு இந்த நாட்டுடைய மற்றும் அதன் மக்களுடைய நன்மைகளை காப்பதற்காகவும் முன்னேற்றுவதற்காகவும் உருவானதாகும். அனைவருக்கும் ஜெய் பீம், நமோ புத்தாயா. என் பேர் ஜே.பி. நாகபூஷணம். ஷெட்யூல்டு இன கூட்டணியுடன் அமைப்பாளராக இருந்து வருகிறேன் மற்றும் டாக்டர் அம்பேத்கர் ஜனநாயக பேரவையின் தலைவராக இருந்து வருகின்றேன். இன்றைய இந்த டிவி நிகழ்ச்சியில் என்னை கலந்து கொள்ள ஏற்பாடு செய்வதற்கு பஞ்சமன் டிவி நிர்வாக இயக்குனர் பொன் ராஜன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ நம்ம நேராக சப்ஜெக்டுக்கு வந்துடலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் பற்றி ஒரு இது சமீபத்தில் ஒரு 5-6 நாளாக வைரலாகி கொண்டு வருகிறது வீடியோ. அது என்னவென்றால், துப்புரவு பணியாளர்களை நிரந்தரமாக்கக்கூடாது என்றார். மீன் ஏன்னா அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாருன்னா, அவங்க நிரந்தரம் பண்ணிட்டா தலைமுறை அவங்களே இருப்பாங்க அதில் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. இந்த கருத்து மிகவும் 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 தவறு. நான் கண்டிக்கிறேன். ஏன்னா நான் ஒரு துப்புரவு பணியாளர்கள் மகன். எங்கள் அப்பா சென்னை மாநகராட்சியில் துப்புரவு பணியாளர்களாக இருந்தார். அவர் வாரிசு எனக்கு எனக்கு கொடுத்தாங்க. எனக்கு எந்த வேலை கொடுத்தாங்கன்னா, நான் படிச்சிருந்தனால எனக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் கல்யாண மண்டபம் இன்சார்ஜ் கேர்டேக்கர் அனுவாங்க. அது அந்த வேக்கன்சி எனக்கு வந்தது. அப்போ நான் துப்புரவு பணியாளர்னா எனக்கு துப்புரவு பணியாளர் நான் போனேன். நான் இது ரொம்ப தவறுதலான ஒரு கண்ணோட்டம். அப்புறம் எங்கள் பசங்க நான் நல்லா படித்து வச்சேன். அவங்க வக்கீல் ஆகிட்டாங்க, சீனியர் வக்கீல் இன்னைக்கு. அப்போ அவர் சொன்னது படி பார்த்தா நானும் துப்புரவு பணியாளர் போனேன். எங்கள் பையன் எங்கள் பொண்ணெல்லாம் துப்புரவு பணியாளர் போனாங்க. இந்த நேரத்தில் பணி நிரந்தரம் செய்யணுமான்னு தான் கேட்டாங்க தவிர, அவங்க பிள்ளைகளை கூட அந்த பணிக்கே வரணுமென்னு அவங்க ஒன்றும் கேட்கல. இது அவருக்கு யார் சொல்கிறான்னு தெரியல. அவருக்கு ஏதாவது கோளாராச்சா என்னவோ புரியல, மாற்றி மாற்றி பேசுகிறாரு. அதுக்கு 3-4 நாள் முன்னே அங்கே போனார். ஆர்ப்பாட்டத்தாண்ட 2 தடவை போய்க்கிறாரு. இப்போ அங்கே நிரந்தரம் பண்ணோம் அன்னு பேசுகிறாரு. அதுக்கப்புறம் வந்தார். சில அரசியல்வாதிகள் பார்த்துருக்கிறார் அவர். அதுக்கப்புறம் அப்படியே பிளேட் மாற்றிட்டு அவள் நிரந்தரம் பண்ணால் நல்லா இருக்காது, அவங்கள அந்த பண்ணிலே ஆயிடுவாங்க, குலத்தொழில் மாதிரி வரும், அதனால் அவன் நிரந்தரம் படுத்தக்கூடாதுன்றாரு. அவன் நிரந்தரம் படுத்தக்கூடாதுன்றதுக்கே உனக்கு உரிமை இல்லை. சட்ட பிரகாரம் அதை சொல்கிறதே நீ தப்பு. அவங்களுக்கு உரிமையை பெற்று கொடுக்கறது தான் இன்னும் வேலை. அப்புறம் நான் மட்டுமா கேட்கணும், ஏன் காங்கிரஸ்காரர் கேட்கக்கூடாதா, ஏடிஎம் கேட்கக்கூடாதா அன்றா? நீ மட்டும்தான் கேட்கணும். நீ மட்டும்தான் இந்த சமுதாய தலைவர் வந்த. நீ மட்டும்தான் அம்பேத்கரை பயன்படுத்துகிற, புத்தரை பயன்படுத்துகிற. எடப்பாடி பழனிசாமியில் அம்பேத்கர் பயன்படுத்த மாட்டான், புத்தரை பயன்படுத்த மாட்டாங்க. இந்த மக்களை ஏமாற்று வேலை இன்னும் நடக்காது. அல்ல யாரும் காதில் அந்த காலம் காதில் பூ சுற்றுக்குன்னு கோயில் சுற்றுவாங்க. இப்போ யாரும் காதில் பூ வச்சுக்கிறது இல்லை. காலம் மாறி போச்சு. நீ ஆரம்பத்தில் நான் தான் சமுதாயத்தை காப்பாற்றுறேன்னு கட்சியில் பார்த்தா சமுதாயத்தை அவங்கள ஈடுபடுத்துவார் நீ பேசுகிற. இப்போ மதிமுக காரர் அம்பேத்கர் படம் வச்சுக்கின்னு வராரா? விஜயகாந்த் அவங்க கட்சிக்காரங்க அம்பேத்கர் படம் புத்தர் படம் வச்சுக்கின்னு வராங்களா? இப்போ புதுசாக ஆரம்பித்தார் விஜய்.
அவரை ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் புத்தர் காட்டினாரு, அம்பேத்கர் காட்டினாரு. இன்னைக்கு எம்ஜிஆர் அண்ணாதுரை காட்டுறாரு. உண்மை அவரே கேம் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாம் உனக்கு பார்த்து கற்றுக்கிறது தான் அவரே கூட. இதெல்லாம் வந்து நியாயம் இல்லை. மாற்றி மாற்றி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க நீங்கள். ஆக்சுவலாக இதுக்கு வந்து ஒரு பெரிய சீக்ரெட் ஒன்று இருக்குது. இது யாருக்குமே தெரியாது. சென்னை மாநகராட்சியில் யூனியன் நடத்துவங்களுக்கு கூட இது தெரியாது இந்த விஷயம் நான் சொல்கிறது. இப்போ அந்த சீக்ரெட் தெரிஞ்சுதான் நீங்கள் இப்படி பேசுங்கன்னு நான் நினைக்கிறேன். அதான் உதயநிதி அவர் சொன்னார் இல்லை, அந்த நீட் தேர்வு ரத்து பண்ணுறதுக்கு சீக்ரெட் எனக்கு கிட்டே இருக்கான்னு. அந்த மாதிரி சீக்ரெட் நான் கையில் வச்சு நிற்கிறப்போ துப்புரவு பணியாளர்களே கதை வந்து ஸ்டாலின் ஐயா வந்து ஒரு வருஷத்தில் அவன் கதை முடிச்சிட்டாரு. அவர் 21 வந்தார் நினைக்கிறேன். 22ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 22ஆம் தேதி ஒரு ஜியோ போட்டார். அந்த ஜியோவிலே எல்லாரும் காலி பண்ணிட்டாரு. ஆனால் அது யாருக்கும் வெளியே வரல. இது வரலாம். இப்போ தான் ஒருத்தர் மூலமாக நான் அந்த ஜியோவை எடுத்தேன். நான் அது படிக்கிற கேளுங்க நிதானமாக. அந்த ஜியோ நம்பர் வந்து 152 நாள் 20/10/2022. இந்த ஜியோ போட்டது வந்து நகராட்சிகள் சம்பந்தமாக போட்டாங்க. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அவங்க தான் ஜியோ போட்டது. இந்த ஜியோவில் மொத்தம் வந்து 35 பக்கமே நம்ம இருக்குது. இது 18வது பக்கத்தில் 4வது பேரால் என்ன சொல்கிறாங்களான்னா, ஏற்கனவே நிரந்தர பணியிடத்தில் பணிபுரிந்து வரும் தூய்மை பணியாளர்கள், அதாவது தூய்மை பணியாளர் பர்மனெண்ட் ஆளுங்க தான் சொல்கிறாங்க. தூய்மை பணியாளர்கள், துப்புரப்பணி மேற்பார்வையாளர்கள், ஓட்டுநர்கள், செயல்திறன் மற்றும் செயல்திறனற்ற பணியாளர்கள், அலுவலக உதவியாளர்கள், இரவு காவலர்கள், தரவு உள்ளீட்டாளர்கள், தட்டச்சுகள், வரி வசூலர்கள் மற்றும் பதிவுறு எழுத்தாளர்கள் ஆகியோர் ஓய்வு பெறும் வரையிலோ அல்லது அப்பணியிடம் காலி பணியிடமாகும் வரையிலோ அவர்களுக்கு அம்மாநகராட்சி நிதியிலிருந்து ஊதியம் வழங்க வேண்டும். அவங்க இருக்கிற வரலாம், யார் நிரந்தர போஸ்டிங் யார் இருக்கிற அவங்க இருக்கிற வரலாம். அதுக்கப்புறம் தான் முக்கியமான பாயிண்ட் வருது. அதற்கு பிறகு அப்பணியிடங்களை நிரப்பக்கூடாது. எதிர்வரும் காலங்களில் இப்பணிகளை, அதாவது சர்வீசஸ் வெளிமுகமை மூலம், அதாவது அவுட் சோர்சிங் ஆஸ் சர்வீசஸ் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டு 18வது பக்கத்தில் 4வது பேரால் காட்டிக்கிறான் பக்காவா. இதனால் வந்து 22லேருந்து யாருமே வேலை கிடைக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் உறுதியாக வந்து பக்காவா அவுட் சோர்சிங் கான்ட்ராக்ட் தான் கொடுக்க வேண்டும் என்று 22 வருஷம் போட்டிருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருக்கிறப்போ மக்கள் வந்து பாவம் ஏமாந்து உண்ணாவிரதம் இருந்து 13 நாள் தேவையில்லாமல் இந்த விஷயம் தெரியாது. அதனால் யாருக்குமே ஜீவோ போட்டு முடிச்சிட்டான். இந்த சமுதாயத்தை முடிச்சிட்டான், ஒரு தலைமுறையே. அப்போ அதுக்கு முன்னேதே இருந்தது. ஆனால் இவங்க பக்காவாக முடிச்சிட்டாங்க 22ல் ஜீவோ போட்டு. இவ்வளோ இருந்து கூட நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியாமல் ஒரே உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? இப்போ இது தெரியாமல் நீங்கள் வந்து போயிருக்கலாம். அங்கே போய் ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்கலாம், நல்லா பர்மனெண்ட் பண்ணுங்க அப்படின்னு. தெரிஞ்ச பிறகு நீங்கள் பேக் ஆகிருக்கலாம். ஓப்பனாக சொல்ல வேண்டியது தானே, இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. ஏங்க நீங்கள் தான் சிஎம் கிட்ட அலையன்ஸ் இருக்கிறீங்க இல்லையா, போய் பேச வேண்டியது தானே. ஒரு துப்புரவு பணியாளர் நிரந்தர பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு பவர் இல்லைண்ணா, எதுக்கு அங்கே இருக்கிறது கூட்டணியில்? நீங்கள் வந்து பேசுனீங்க, அந்த கம்யூனிஸ்ட் லீடரெல்லாம் வந்து எந்த கம்யூனிஸ்ட்டு கொடி பிடிச்சினீங்களோ அந்த கம்யூனிஸ்ட் லீடரும் வந்து பேசுனாங்க. அவங்க கூட எல்லாமே அலையன்ஸில் இருக்கிறாங்களா இல்லையா?
இதுக்கெல்லாம் வந்து நியாயமே இல்லை நீங்கள் சொல்கிறது. இப்போ வந்து இன்னொன்று வைரலாகி வந்துடுச்சு. இப்போ வந்து வீடியோவில் வந்து சின்ன விஷயம் கூட எல்லாமே வருது. அவர் முத்தரசு கம்யூனிஸ்ட் லீடரு பேசிக்கிறார் இல்லையா, அவர் சொல்லிட்டார் ஓப்பனா, நாங்கள் மட்டும் பணம் வாங்கல, 25 கோடி எங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் மூலமாக தான் அனுப்பிச்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் வாங்கிக்கிறாங்க, அந்த மதிமுக வாங்கிக்கிறாங்க, முஸ்லீம் கட்சி கூட வாங்கியிருக்கிறாங்க. நான் மட்டுமா வாங்கினான் அவர் சொல்லியிருக்கிறேன் ஓப்பனா. எவ்வளோ கேவலம் அது. அதனால தான் நீங்கள் அங்கே போய் அடிமைத்தனம் பண்ணிட்டு அவர் சொல்கிறதுக்கெல்லாம் ஜாலர் அடிச்சுக்கின்னு வெளியே ஒரு படம் வருது, வீட்டில் வெளியே புலி வீட்டில் போன மாதிரி வெளியே வந்தால் மக்களுக்காக நான் பேசுகிறேன் டாட் போட் தஞ்சாவூர்ன்ற, அங்கே போனால் அப்படியே பொட்டுப்பாம்பு மாதிரி அடங்க வெளியே வர. இதெல்லாம் ஒரு பொழப்பா இது? ஒன்றுமே புரியல எனக்கு. இதெல்லாம் வந்து ஜாகிரதா வந்து அரசியல், இது அரசியல் ஒரு உச்சத்துக்கு வந்திருக்கிற திருமாவளவன் ஐயா அவர்கள் சொல்கிற அது இனிமேலாவது நீங்கள் வந்து இது வரல தவறு நடந்ததே விட்டுடுங்க, இனிமேல் உறுதியாக இருங்க. சமுதாயத்துக்காக பண்ணுறீங்களா பண்ணுங்க உறுதியாக இருந்து. இல்லை எனக்கு சமுதாயம் வேணாம், நான் பொது தலைவராக இருக்கிறேன் நான் அப்படின்னு அம்பேத்கரை நீ பயன்படுத்தாதீங்க. ஒரு பக்கம் அம்பேத்கர் பயன்படுத்தி அம்பேத்கர் ஏமாத்துற, ஊர் ஏமாத்துற, மக்கள் ஏமாத்துற, இதெல்லாம் தயவு செய்து விட வேண்டும் என்று உங்கள் தாய்மையுடன் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஜெய்பீம் ஐயா, நம புத்தாயா.